Stop the Yogesh and are in flight to welcome board India flight 392 towards. Wow, இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பாருங்க. இயற்கையா இருக்கிற சாமிங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. வெளிநாட்டில் நீங்கள் வந்து இந்தியன் சரக்கு வந்து ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம எங்கே இருக்குன்னா கெம்பாகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரில் தான் இருக்கேன். இன்றைக்கி பெங்களூர்லேருந்து சிங்கப்பூர் போயிட்டுருக்கோம். நிறைய டைம் நான் பெங்களூர்லேருந்து சிங்கப்பூர் போயிருக்கேன், பட் விளாக் பண்ணதில்லை. இந்த வாட்டி ஒரு குட்டி விளாக் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. 12:30க்கு தான் வந்து ஃப்ளைட்டு. இதுக்கு முன்னாடி வந்து சென்னையிலேருந்து நான் வந்து சிங்கப்பூர் போனேன். சென்னையிலேருந்து நிறைய டைம் போயிருக்கேன், பெங்களூர்லேருந்து நிறைய டைம் போயிருக்கேன். ஆனால் இப்போ வந்து பெங்களூர் தான் போயிட்டுருக்கேன். சென்னையை கம்பேர் பண்ணும்போது பெங்களூர் வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் டு ஏர்போர்ட்டுன்னு போகிறதுக்கு நினைக்கலாம். ஏன்னாக்கா இந்த ஏர்போர்ட்டை நீங்கள் பார்க்கலாம், லைக் சாங்கி ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. பார்க்கவே பளிச்சுன்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையவே இருக்குது. பேக்கேஜ்லாம் வந்து செல்ஃப் பேக்கேஜ் போட்டுக்கலாம். அப்புறம் நிறைய விஷயம் வந்து இங்கே வந்து நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் வந்து டெக்னாலஜியில் நிறைய இருக்குது. அதனால் எனக்கு பெங்களூர் ஏர்போர்ட் வந்து பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் ஏர்போர்ட்டை வந்து விசிட் பண்ணாக்கா சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க உள்ளே அப்படியே போயிட்டு ஒரு vlog மாதிரி பண்ணலாம். லெட்ஸ் கோ ஃப்ரம் பெங்களூர் டு சிங்கப்பூர். டிபென்ச்சருக்கு போக போக இன்டீரியர் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கலாம். இந்த மாதிரி செடிங் டிசைன் வந்து சிங்கப்பூரில் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. வால்லே வந்து க்ரீனரியாக வந்துருப்பீங்க. அதோட வியூ தான் ஃப்ரம் பெங்களூர். இது பெங்களூர் டியூட்டி ஃப்ரீ. நீங்கள் வந்து இங்கே ஆல்கஹால் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே வந்து டேக்ஸு எதுவுமே இருக்காது. டியூட்டி ஃப்ரீ. நீங்கள் வந்து இந்தியன் சரக்கு வந்து ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இங்கேருந்து வந்து சிங்கப்பூருக்கு இல்லை வேறு கண்ட்ரிக்கு வந்து வாங்கிட்டு போகலாம். ஐ திங்க் பெட்டர். இங்கே வரவங்க தான் நிறைய பேர் வாங்குவாங்க, பட் இங்கிலேருந்து கம்மியாக தான் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் டிபென்சரியில் அரைவேல் பண்ணும்போது எப்படி எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்குது, எந்த கேட்டுக்கு வந்து டிபென்சருக்கு நீங்கள் போகணும், இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக வந்து அதில் சைனேஜஸ்லாம் வந்து பக்காவாக இருக்குது. நீங்கள் யாருமே கேட்கவே தேவையில்லை. உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து கன்னடாவில், இங்கிலீஷில், ஹிந்தியில் 3 லாங்குவேஜில் வந்து இருக்குது. அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளைட் எங்கே நிற்கிதுன்னு போயிட்டு ஏறிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே அப்படியே நீங்கள் டிபென்சருக்கு போகலாம். நீங்கள் ஷாப்பிங் பண்ணோம்னா நிறையா ஷாப்ஸும் இங்கே இருக்குது. வெளிநாட்டில் கிடைக்காத பொருளெல்லாம் இந்தியாவில் இருந்தால் இங்கே நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் பார்க்கலாம், வீட்டில் வைக்கிற சாமிங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. வெளிநாட்டில் ஹேண்ட்பேக்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து டேக்ஸ் எல்லாம் இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டே வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். வா, மேலே ஸ்கையெல்லாம் பாருங்கள், அப்படியே எல்இடி லைவ் வீடியோவாக போயிட்டுருக்கு. பாரெல்லாம் கூட இருக்குது மக்களே. நான் இதுக்கு முன்னாடி இந்த பார் பார்க்கல. பாரெல்லாம் இருக்குது. நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியாக கிக்காக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வா, நம்ம அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து டிஜிட்டலாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது ஷோயூ நீங்கள் பாருங்கள். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பாருங்கள். இயற்கையாக வர்ற வாட்டர் ஃபால்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு உள்ள அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த சவுண்டு வேற லெவல். மேலெல்லாம் பார்க்கலாம், நீங்கள் செடிங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் இயற்கையாகவே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, வேறு லெவல் இருக்குது. சரியான ஹைட்டு. அதில் செடிங்கெல்லாம் வச்சு அழகாக இருக்குது. நிறையா மக்கள் இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடும் பாருங்கள், ஒரு ஸ்மால் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இயற்கையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லுக் நேச்சுரல். வா, இந்த சவுண்டு வந்து ஒரு விதமான ஒரு பீஸ்ஃபுல்லை வந்து கொடுக்குது. திங்க் சவுத் இந்தியாவில் ஒரு பெஸ்ட் ஏர்போர்ட் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுன்னு சொல்லலாம். நான் பார்த்ததில்ல.
இப்போ புதுசாக வந்து திருச்சியிலலாம் வந்து ஏர்போர்ட் வந்திருக்கு. அது இந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல. ஓகே மக்களே, லெட்ஸ் கோ. அப்படியே உள்ளே போகலாம். வாவ், இங்கே பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. மூங்கல் செடி, மூங்கல் தோட்டம் மாதிரியே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த கூண்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து நேச்சுரலாக வந்து அந்த மூங்கல்லே ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க. வா, பிளாஸ்டிக் கிடையாது இது. அந்த மூங்கல் குச்சின்னுவாங்களே, மூங்கல் குச்சி என்ன குச்சி தெரியல. அது இந்த புல்லாங்குழல் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த குச்சி இது. இது உள்ள யாருமே இல்லை. வாய் உள்ள உக்காரத்துக்கு இடம் இல்லை. வா, நல்லா இருக்கு, நைஸ். மேலே என்ன பாருங்க, இட்ஸ் அமேசிங் அமேசிங். ஒரு வேலை லெவலில் ஒரு வைப்பை கொடுக்குது. ஃபேமிலியோட நீ வந்து ட்ராவல் பண்ணுறோன்னா இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே பண்ணலாம். பசங்களுக்கெல்லாம் வந்து புதுசாக இருக்கும். என்னடா இது ஏதோ காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ. நான் வந்து ஃப்ளைட் எத்தனை மணிக்குன்னு கவனிக்கல, எங்கே ஃப்ளைட்டு வருதுன்னு கவனிக்கல. அப்படியே போயிட்டே இருக்கேன். அதே மாதிரி ரூட்டும் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ 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 கோ. Gentlemen, very good evening, Captain from the flight deck. My name is Alex George. On behalf of my colleague, First Officer Yogesh and our in-flight crew, welcome aboard Air India Flight 392 towards Singapore. We are fully ready, should be on our way in the next couple of minutes. Flying time is about 4 hours and 10 minutes. Weather conditions, well, mostly fine. Patches of turbulence is expected once we get airborne from Bangalore due to thunderstorms around the city. Once we are at cruise, I do expect a smoother ride. In case the seatbelts do come on, please respect the signs and fasten your seatbelts. Sit back, relax and enjoy the flight. Thanks for choosing to fly with Air India.